ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கணவன் மனைவி புரிதலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ புரிஞ்சுக்கணும், எவ்வளோ இதுவாக இருக்கணும், நம்ம புரிதலில் தான் பாசம் அடங்கியிருக்கு அப்படின்றத பற்றி தான் ஒரு கதையாக பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆனதுனால கீழே ஹைப் ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தில் கணவன் கஷ்டமாக உழைக்கிறாரு. கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உழைச்சி காசு பணம் கொண்டு வர்றாரு. இந்த மனைவியும் சும்மா இல்லைங்க. காலையில் எழுந்திரிச்சா பிள்ளைங்களை பார்க்கணும், வீட்டு வேலை செய்யணும், தண்ணி பிடிக்கணும், துவைக்கணும், குளிக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், 1க்கு 3 வேலை சமைக்கணும், துணி துவைக்கணும், அதை காய வைக்கணும், மடிக்கணும், அதை அரேஞ்ச் பண்ணணும், 1008 வேலைங்க. வேலைக்கு போனாலும் ஒரு வேலையோடு போங்க. இந்த மாதிரி மனைவியும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கணவனும் சும்மா இல்லைங்க. வேலைன்னு பார்த்தா கஷ்டமான வேலையைத்தான் பார்க்குறாரு. அவங்கவுங்க செய்கிற வேலை கஷ்டம்தான். அந்த மாதிரி அந்த கணவனும் ரொம்ப கஷ்டப்படுற வேலை தான் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்குள்ள இந்த மனைவி கணவன் அப்படின்னா வேலைக்கு காலையில் போனால் நைட்டு அல்லது சாயங்காலம் அந்த ரேஞ்சில் தான் வருவாங்க. அந்த டைமிங்கில் வர்றப்போ கொஞ்ச நேரமாச்சுக்கு மனைவி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மனைவிக்கு வேண்டியதை செய்யணும், மனைவி எங்கே கூப்பிட்டாலும் வரணும், கேட்குறத வாங்கி தரணும் அப்படின்னு எல்லா மனைவிக்கும் இருக்கிற ஆசை தான் அந்த மனைவிக்கையும். ஆனால் இந்த கணவனுக்கு ஒர்க் ப்ரெஷர்னால் அங்கே இருக்கிற ப்ரெஷரை அப்படியே கொண்டு இங்கே மனைவிக்கிட்ட காட்டுறது. அதனாலேயே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இல்லாமையே போயிடுது. இப்படியே சண்டையும் சல்லுமாவே போய்கிட்டு சில காலங்கள் கழியுது. கொஞ்சம் காலங்கள் கழிஞ்ச உடனேயே இந்த கணவனுக்கு வேலைக்கு போன இடத்துல ஒரு சிறிய ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஆயிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி ரொம்ப காசு விஷயத்துலேயோ சாப்பாட்டு விஷயத்துலையோ ரொம்ப கீழே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனைவி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மனைவி வேலைக்கு போகும்போது வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அங்கே கணவர் பார்த்த வேலை அதே கஷ்டமான வேலை இல்லைனாலும் எந்த வேலைக்கு போனாலும் நம்ம ஆணோ பெண்ணோ வேலைன்னு ஒன்று போனால் அது அவங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். அது அவங்கவுங்க இஷ்டப்பட்டு செஞ்சால் ஈஸியாக தெரியும், கஷ்டப்பட்டு செஞ்சால் கஷ்டமாக தெரியும். ஆனால் இருந்தாலும் அவங்கவுங்க செய்கிற வேலை நம்ம பார்க்குற ஒரு எண்ணத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி அவங்க அங்கேயும் போய் கஷ்டப்பட்டு வீட்லேயும் கஷ்டப்பட்டப்போ தான் அந்த கணவனோட அருமை அந்த மனைவிக்கு புரியுது. இதை எல்லாமே அந்த கணவர் வீட்டில் படுத்த படுக்கையாக பார்த்துட்டு இருக்காரு. மனைவி காலைல எந்திரிக்கிறா, இவ்வளோ வேலை செய்கிறா, வேலைக்கும் போகிறா, நம்மளை மாதிரி தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு வருவா அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே கணவனும் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஓ, நம்ம மனைவி வீட்டில் தான் இருந்தாலும் இத்தனை வேலைகளையும் இத்தனை நாளாக செஞ்சுட்டு தான் இருந்திருக்கா, இப்போ எக்ஸ்ட்ரா வேலைக்கும் போகிறா அப்படின்னு அவங்க மேலேயும் ஒரு புரிதல் வருது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வீட்டில் ஒரு நாள் மனைவி வீடு சுத்தம் பண்ணும்போது அந்த ஹஸ்பண்டோட அவங்களோட திங்ஸில் ஒரு டைரி ஒன்று மனைவியோட கண்ணில் படுது. இந்த கணவன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதம் என் மனைவி புடவை கேட்டா, இந்த மாதம் பூவு கேட்டா, அந்த மாதிரி எனக்கு வாங்கி கொடுக்க முடியல, அடுத்த மாதம் சம்பளத்துலையாவது நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கணவன் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. எழுதி வச்சதை மனைவி படித்து பார்த்துட்டு, ஐயோ நம்ம கணவன் நமக்கு வாங்கி தர முடியலையேங்கிற அந்த கோபத்தை தான், அதாவது அந்த பாசத்தை தான் நம்மக்கிட்ட காட்ட தெரியாமல் கோபமாக காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மனைவியும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கணவனும் அவங்களுடைய நிலைமையிலேருந்து பெண்ணுன்னு இருந்தாலும் ஆணுன்னு இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை யாருக்காக இருந்தாலும் நியாயம்தான். நம்மளால் செய்ய முடியலேன்றதுக்காக அதை நம்ம கோபமாக வெளிப்படுத்தினா தவறு அப்படின்னு ஆணும் புரிஞ்சுக்கிறாரு, பொண்ணும் புரிஞ்சுக்கிறாங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சில காலங்களுக்கு பிறகு அந்த குடும்பத்தோட ரொம்ப காசு பணம் இல்லைனாலும் குழந்தை குட்டிங்க புருஷன் பொண்டாட்டின்னு சந்தோஷமாக இருக்காங்க. இதுதான் இந்த கதை. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசு பணம் ஆடம்பரம் இது முக்கியமா, இல்லை நம்ம ஒரு நிமிஷம் இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட இருக்கமா அது முக்கியமா, இல்லை நம்ம வேணுங்கிறத ஹையாக ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றத விட 10 ரூபாய்க்கு ஒரு இட்லி வாங்கி 4 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டா அதில் சந்தோஷம் இருக்குது.
100 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி தனியாக உட்காந்து சாப்பிட்றத விட 10 ரூபாய்க்கு ஒரு இட்லி வாங்கி 4 புட்டு கணவன் ஒன்று மனைவி ஒன்று பிள்ளை ஒன்றுன்னு சாப்பிட்டா அதில் கிடைக்கிற சந்தோஷம் இது எங்கேயுமே நீங்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. இதுதான் இந்த கதை. என்னோட கதை பிடிச்சிருக்கா, என்னோட கருத்து பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜாராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.